காடுகள்ல காட்டு பயிர், கவனிங்க, காட்டு பயிர் விதைக்கிறவங்கள பார்த்து இருக்கிறீங்களா? காட்டு பயிர் விதைச்சு உடனே அறுவடை பண்ணிட்டு வருவாங்களா? காட்டு பயிர் சும்மா ஒரு விதைய எப்படி கிண்டுவாங்க, அவரெல்லாம் விதைக்கிறத பார்த்து இருக்கிறீங்களா? சும்மா விதைச்சிட்டு போயிருவாங்க. ஒரு மழை விழுந்தா போதும், அது விதைச்சது என்னைக்கோ விதைச்சிருப்பாங்க. ஒருவேளை அது எத்தனையோ நாட்கள் மழை இல்லாம போயிருக்கும். வானத்தை பார்த்து மழை வரும் என்று சொல்லி காத்திருந்து விவசாயி விதைச்சிருப்பான். விதைத்த விதைகள் அது என்று மழை வருமோ என்று அந்த ஆவியானவர் வரும் வரைக்கும் அந்த விதை காத்து கொண்டே இருந்தது, அந்த வசனம் காத்து கொண்டே இருந்தது. இன்று பிரியமானவர்களே, சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்துவிட்டார், வசனத்தை தந்துவிட்டார். அதை முளைத்தெழும்பதற்கு, அதை கிளை விட்டு அது வேறு விடுவதற்கு உன் நிலம் பக்குவமாய் இருந்தாலும் அதற்கு என்ன இல்லை. நிலம் பக்குவமாய் தான் இருக்குயா, ஆனா என்ன இல்லை? தண்ணீர் இல்லையே. தண்ணீர் எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அபிஷேகத்தை பெற்ற நாள்ல இந்த வசனம் அந்த ஒன்று கூட அது விலகாது, அது ஒன்று கூட மாறாதது. அதை அத்தனையும் உன் இந்த இதயமாகிய நிலத்தில் வைத்து தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில இன்று அந்த தாகத்துக்காக, அந்த தண்ணீருக்காக, அந்த ஆவியானவரின் மழைக்காக நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால், இதுவரையிலும் என் தேவன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னென்ன வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உனக்குள்ளதான் இருக்குது. அவர் தந்துட்டாரு, அவர் மாறாதவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஆவியானவரின் மழைக்காக ஊற்றப்படும் வரையிலும் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அது உங்களுக்குள் வேறு விட ஆரம்பிக்கும், அது உங்களுக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என்ன செய்யுது அதுல? சரி பாத்துருமா, வழியருகே விதைத்த விதை எப்படி? நம்மள அநேகர் வழியருகே விதைத்த விதையாத்தான் இருக்கிறோம். என்ன செய்யறான்? வழியருகே விதைத்த விதை விதைச்சாச்சு, அங்க என்ன செஞ்சிருது? அங்க மண்ணில் கிளியரா, பறவைக்கு கிளியரா தெரிகிறது. பறவை யாரு? சத்துருவானவன் சாத்தான். என்ன செஞ்சிடான்? அந்த விதைய என்ன செஞ்சிட்டான்? பச்சித்து போடுறது, புறக்கி கொண்டு போயிருது. அதை முளைக்க விடாம உயிரோட அதை என்ன செஞ்சிருது? அதை கொண்டு போயிருது, அந்த நிலத்திலே போய் சேர விடாத அளவுக்கு ஆக்கிருது. என்னோட வழி இருக்க விதை செல்லது முளைச்சிரும், ஆனாலும் மிதிப்பற்றும். கட்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, கட்பாறையில் என்ன செஞ்சிருக்காது? அதிகமான மண்ணு ஆழமா இராததுனால, ஆனா வளர்றது வேகமா வளரும். ஆனா அது அதிகமான வெயிலும் வெப்பம் உஷ்ணம் இதை தாங்காது. ஏன் தாங்காது? ஏன் பாடு நேரத்துல, பிரச்சனை நேரத்துல பின்மாற்றமா மாறிடுறாங்க தெரியுமா? இதுதான் காரணம்.